மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் 2 தடவை எத்தியோப்பியா என்று சொல்லப்படக்கூடிய அபிசீனியா நாட்டிற்கு தமது தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு துறந்து செல்லும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கிய 5ஆம் ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு சொல்றாங்க, இங்கே இஸ்லாத்தை வெளிப்படையாக கடைபிடிக்க முடியல, இஸ்லாத்தை வெளிப்படையாக பின்பற்ற முடியல, இறைவனை வெளிப்படையாக தொழ முடியல, மார்க்கத்தை வெளிப்படையாக தாவா பிரச்சாரம் செய்ய முடியல. எனவே ஒரு 12 தோழர்கள் 4 பெண்கள் ஆகிய 16 நபர்கள் கொண்ட ஒரு குழு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் முதலாக எத்தியோப்பியா நாட்டிற்காக வேண்டி அவர்கள் மக்காவை துறந்து நாடு துறந்து எத்தியோப்பியா நாட்டிற்கு செல்றாங்க. இதுதான் முதல் கட்டமாக நடந்த அந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு பயணம். அதற்கு அடுத்த கட்டமாக 80க்கும் மேற்பட்ட நபி தோழர்களும் தோழிகளும் அதே எத்தியோப்பியா நாட்டிற்கு சென்றார்கள். இப்படி 3வது கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைத்த 13ஆம் ஆண்டிலே அந்த குறைஷிகளுடைய அந்த சூழ்ச்சிகள், மாபாதக செயல்கள், அவர்களுடைய அடக்குமுறைகள், அவர்களுடைய கொலை வெறியாட்டங்கள், அப்ப இவைகள் எல்லாம் அதிகரித்த பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலமாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க. இது எப்போது நடைபெறுகிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த 13 ஆண்டுகள் கழித்து இது நடைபெறுகிறது.